தந்தை சகோதரரிடம் கூறுவேன். அதாவது பார்கவி வெங்கடேஷனை விவாகம் செய்ய விரும்புகிறாள் என்று, வெங்கடேஷனை விவாகம் செய்ய விரும்புகிறாள் என்று, வெங்கடேஷனை விவாகம் செய்ய விரும்புகிறாள் என்று. இப்போது என்னோடு வாரும். விவாகமா? ஒரு நாட்டியக்காரனோடா? இது நடக்காது. நீ செய்தது நியாயமே அல்ல. உன் எண்ணத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக உன் தகுதியை மறந்துவிட்டாயா? அதோடு நீ பிருகு ரிஷியின் மகள் பார்கவியாவாய். அவன் தகுதி என்னவென்று உன்னால் உணர முடியவில்லையா? எனக்கு பதில் கூறு. உண்மையை தெரிந்து கொள்ள ஆதாரங்கள் தேவையில்லை தந்தையே. இவருடைய திறமையை நான் பார்த்தும் விட்டேன், அனுபவித்தும் விட்டேன். என்னை சிறைப்பிடிக்க வந்த வீரர்களிடமிருந்து இவர் என்னை காப்பாற்றியவர். என்னுடைய ஒரு கரத்தை பிடித்துக்கொண்டு மரண குழியில் இருந்து என்னை காப்பாற்றினார். இன்னொரு கரத்தை பிடித்து நாகத்திடமிருந்து காப்பாற்றினார். ஆனால் தாங்களோ அந்த ராஜகுமாரன் வாசு, அவனோடு என் விவாகத்தை நிச்சயித்தீர்கள். ராஜகுமாரா, இது என்ன விளையாட்டுத்தனம்? அதை கவனிக்கவில்லையா? அது அங்கே இருப்பது உனக்கு தெரியாதா? நான் விழுந்தவுடன் அவன் எனக்கு துணையாக நிற்கவில்லை. அதோடு என்னை தனியாக விட்டுவிட்டான், பின்வாங்கியும் விட்டான். தந்தையாரே, இவரது தகுதி என்னவென்று நானே சோதித்து விட்டேன். இப்போது நீங்கள் பாருங்கள், நீங்களே கூறுங்கள் தந்தையே, எனக்கு தகுதியானவன் யார்? தகுதி என்னவென்று கர்மாதான் முடிவெடுக்குமா என்ன? இனம், தர்மம், கௌரவத்திற்கு இடம் கிடையாதா? சகோதரா பார்கவி, என்னுடன் வா. ஆணவத்தில் அசுரகுரு ஒரு விஷயத்தை மறக்கிறார். ஒரு மனிதனை நாராயணராக மாற்றும் திறமையுள்ளவள் அவர் தங்கை பார்கவி. பார்கவி, தந்தைக்கு கோபம் வருவதற்கு முன்னால் என்னுடன் வந்துவிடு. இவர் பிருகு ரிஷியின் மகள் மட்டுமல்ல, சாக்ஷாத் சகல செல்வங்களையும் அள்ளித்தரும் லக்ஷ்மி தேவிதான் இந்த பார்கவி. வெற்றி சக்தியை அளிக்கக்கூடிய விஜயாதான் இந்த பார்கவி. அகங்காரத்தால் அழிந்து கொண்டிருக்கும் இந்த சுக்ராச்சாரியார் இந்த உலகத்திற்கே சக்தியை அளித்துக் கொண்டிருக்கும் லக்ஷ்மி தேவியிடம் தன் வலிமையை காட்டிக் கொண்டிருக்கிறார். அசுரகுரு சுக்ராச்சாரியாரே, அன்னையோ தங்கையோ அல்லது மகளோ, அனைத்து பெண்களிடமும் தேவி குடிகொண்டிருக்கிறார். அதோடு ஸ்திரீ மதிப்பு மரியாதைகளுக்கு உரியவராவார். பார்த்தீர்களா? வெங்கடேசனின் நல்ல குணத்திற்கு இதுவும் ஒரு சான்று. ஒரு பெண்ணுக்கு எவ்வாறு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் இவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதோடு இனம், தர்மம், கௌரவம், இதை நான் உங்களிடம்தான் கற்றுக்கொண்டேன். ரிஷியின் மகனாக இருந்தும் கூட அசுர குருவாகவும் இருக்க முடியும் என்று. அதோடு தந்தையாரே, நீங்கள் தானே கற்றுக் கொடுத்தீர்கள், அனைத்து உலகத்தின் கௌரவத்தை பெறுவதற்காக கல்வி மற்றும் ஞானத்தை வேறுபாடு பார்க்காமல் அளிக்க வேண்டும். அவ்வாறு இருக்கையில் ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதற்கு எதற்கு இவ்வளவு தடை? கூறுங்கள் தந்தையாரே. தாங்கள் அனைவரும் அனுமதி கொடுத்தால் நான் தங்களுக்கு வாக்களிக்கிறேன். விவாகத்திற்கு பிறகு நான் பார்கவிக்கு காலம் முழுவதும் அனைத்து சுகங்களையும் மரியாதையையும் கொடுப்பேன். ஒருபோதும் இவரது வாழ்க்கையில் அன்பு மற்றும் மகிழ்ச்சிக்கு குறையே இருக்காது. பாருங்கள் தந்தையாரே, நான் இந்த விவாகத்தை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. சகோதரா நாராயணரை பழிவாங்க வேண்டும் என்பதை நான் மறக்கவில்லை.
நான் அதை நன்கு அறிவேன். அதற்கு இந்த விவாகம் அவசியமாகும். காரணம், விவாகத்திற்கு பிறகுதான் எனக்கு அதிக சக்தி கிடைக்கும். பழி வாங்குவது